அண்ணன் டால்பின் சீதர் அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் அதிக நேரம் பேச முடியவில்லை, மாவட்ட தலைவர் அதிக நேரம் பேச முடியவில்லை, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த பகுதியினுடைய தலைவர்கள் அதிக நேரம் பேச முடியவில்லை. காரணம் ஐயா, இன்னைக்கு 10:30 மணியை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கூட பொறுமையாக இந்த யாத்திரையை 2 தொகுதியை முடித்துவிட்டு இங்கே வருகின்றோம். கொஞ்சம் நேரம் தாமதமாகிவிட்டது, இருந்தும் கூட அதை எதையும் பொருட்படுத்தாமல் இது உங்களுடைய யாத்திரை, தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு யாத்திரை, ஒரு புதிய எழுச்சி மிகுந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய யாத்திரை என்பதிலே மிக தெளிவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏதோ அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையோ இல்லைங்க. இது மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லோரும் இந்த யாத்திரையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா, எல்லோரும் ஒரு விஷயத்துல மிக தெளிவாக இருக்கிறான். என்னன்னாங்க ஐயா, தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் மாற வேண்டும் என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றான். இந்த அரசியல் என்பது சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி, குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியை சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். 2024 எல்லோரும் ஒருமித்த குரல்ல தமிழகத்திலே சொல்ல ஆரம்பித்திருக்கின்றோம், மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, 2024 மற்றும் ஒரு முறை மோடி என்று மிக தெளிவாக நாம் இருக்கின்றோம். ஐயா, அந்த அளவுக்கு வேலை நடந்திருக்கிறது. 10 ஆண்டுகள்ல நம்முடைய வேலை அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. பொருளாதாரத்துல, ஏழை மக்களுடைய முன்னேற்றத்துல, விவசாய பெருமக்களுடைய மேம்பாட்டுல, இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதில், தொழில் வழங்குகளை பெருக்குவதில், ஒன்றொன்றிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய பொற்கால ஆட்சியாக 2014 24 வரை இந்தியாவுடைய பொற்கால ஆட்சியா இருக்கு. இந்த மண் சாதாரண மண் இல்லைங்கய்யா, ஸ்ரீபெரும்புதூர் மண் சாதாரண மண் இல்லை. சனாதன தர்மம் என்றால் அனைவருக்கும் சமம் என்று போதித்த ஆச்சாரியார் ஸ்ரீராமானுஜர் அவர்கள் அவதரித்த மண். அவருடைய வாழ்நாளில் மிக கடுமையாக போராடி விசிஷ்ட அத்வைத்தத்தை இந்தியா முழுவதும், பாரத நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று மிக மிக எளிமையான முறையில சனாதன தர்மத்தை போதித்து பல சிஷ்யர்களை உருவாக்கி இத்தனை ஆண்டு காலம் 1000 ஆண்டுகள் கலந்தும் கடந்தும் அவருடைய புகழை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எவ்வளவு பெரிய மகானாக அவர் இருந்திருக்க வேண்டும். சமீபத்தில் நம்முடைய சின்னஜியர் அவருடைய ஏற்பாட்டில் ஹைதராபாத்தில் 216 அடி உயரத்துல நம்முடைய ராமானுஜன் அவர்களுக்கு பெரிய சிலையை தயார் செய்த பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை அங்கே வந்த ஸ்ரீராமானுஜன் அவருடைய ஆச்சாரியார் அவருடைய சிஷ்யனாக வந்து அந்த சிலை திறப்பு விழாவில் பங்கெடுத்து விட்டு சென்றார். ஐயா, ஸ்ரீராமானுஜன் அவருடைய புகழை எங்கே பாடினாலும் கூட அந்த பெருமை எல்லாம் இந்த மண்ணுக்கு தாங்க. ஐயா, இந்த மண்ணிலே தோன்றியவர், இந்த மண்ணிலிருந்து இந்தியா முழுவதும் நடந்து சென்றவர், பாரத நாடு முழுவதுமே. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தத்துவ நாணயம் இந்த மண்ணிலிருந்து கொடுத்திருக்கிறீங்க ஐயா. சைவ பெரிய சேக்கிலார் அவர் பெரிய புராணத்தை எழுதியவர், குலோத்துங்க சோழன் அவருடைய அவையிலே முதன்மை அமைச்சராக இருந்தவர், அவருடைய பிறந்த மண்ணும் கூட இது. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் சைவ பெரியரூபர், விசிஷ்ட அத்வைதத்தை பாரத நாடு முழுவதும் எடுத்து சென்ற இன்னொரு மகான். இவர்கள் பிறந்த பூமி இது ஒரு ஆன்மீக பூமிங்க ஐயா, அது ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமிக்கு நம்முடைய யாத்திரை, என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்திலே 192வது தொகுதியாக நாம் வந்திருக்கின்றோம் ஐயா. ஐயா, மறுபடியும் சொல்லுகின்றோம், 191 தொகுதிகளை தாண்டி ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல உங்களோடு 192வது தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் அரசியல் சரித்திரத்தில் எந்த ஒரு யாத்திரையும் இவ்வளவு நீண்ட நெடி யாத்திரையாக ஒரு சட்டப்பேரவை தொகுதியில அங்கு போய் மக்களை சந்தித்து, ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலும் உங்களோடு அந்த யாத்திரை முடிவில் ஒரு பேச்சோடு, அந்த சட்டப்பேரவை தொகுதியில 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில பயன்பெற்ற 100 மனிதர்களை கண்டுபிடித்து அதுல 10 பேரை மேடைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்தில் ஒரு திட்டமும் கூட இந்தியாவை வளர்ச்சி பாதையில ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு படம் பிடித்து காட்டி, இது போன்ற யாத்திரை எங்கேயுமே நடக்கலைங்க ஐயா. 191 தொகுதியிலும் 192வது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலும் கூட இது ஒரு எழுச்சி மிகுந்த யாத்திரையாக மிக சிறப்பாக எல்லோரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்க ஐயா, இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் என்றாலே மக்கள் போக மாட்டாங்க. யாரோ வருவாங்க, குடும்ப ஆட்சியில் 4 பேர் வருவாங்க,
அவர்களுக்கு ஜெய் போடுவதற்காக ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தன்னுடைய புகழை பாடுவதற்காக கூட்டம் மேல இருக்கும். மக்கள் எதற்கு போக வேண்டும் என்று தமிழகத்துல எங்கேயுமே எந்த அரசியல் கூட்டத்திற்கும் யாரும் போறதில்லைங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய வேலை என்னன்னா அரசியல் கூட்டத்திற்கு ஆள் பிடிக்கிறதா முழு நேர வேலையாக பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த யாத்திரை அதையெல்லாம் உடைத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழக மக்கள் முன்னிலை வைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அரசியல் மூலமாக மாற்றம் வரும் என்று மக்களுக்கு தெரிந்தால் நேரத்தை பார்க்க மாட்டாங்க, காலத்தை பார்க்க மாட்டாங்க. அது 10:30 இருந்தாலும் சரி, 11:30 இருந்தாலும் சரி, மக்கள் அந்த யாத்திரையில பங்கெடுப்பார்கள் என்பதை என் மண் என் மக்கள் யாத்திரை உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த தொகுதியில ஆதிகேசவ பெருமாள் கோவில், குன்றம் முருகன் கோவில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் போன்ற அற்புதமான ஆலயங்கள் எல்லாம் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்குதுங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையாலும் ஒரு நகரத்தை தொழில் நகரம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னால் அது ஸ்ரீபெரும்புதூர். அப்படிப்பட்ட தொழில் நகரமாக எல்லா தொழிற்சாலைகளும் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்குதுங்க ஐயா. வெளியே போனோம்னா எல்லா தொழிற்சாலைகள். இதற்கு முக்கிய காரணம் யாருன்னு யோசிக்கணுங்க ஐயா. நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், PLI ஸ்கீம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த பிறகு ஆப்பிள் தொழிற்சாலை இங்கே வந்திருக்கின்றார். ஆப்பிள் இன்னைக்கு உலகத்தினுடைய 25% செல்போனை இந்தியாவில் தயாரிக்கிறாங்க ஐயா. 25%. இன்னும் 3 ஆண்டுகள்ல 50% தாண்டி விடுவோம் என்று சொல்லுகின்றார். குறிப்பாக நம்முடைய ஆட்சியில 10 ஆண்டுகள்ல லஞ்சம் இல்லைங்க ஐயா. லஞ்சம் இல்லை, யார் வேணாலும் வரலாம், அவர்கள் முதலீடு செய்யலாம். அந்த முதலீடு செய்வதற்கு பயன் கிடைக்கும். இந்தியா போன்ற ஒரு நாடுல மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்கின்ற கோட்பாடு, அதாவது அரசு குறைவாகவும் அரசாட்சி அதிகமாகவும் 9 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை நோக்கி படையெடுக்கின்றார்கள். இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவில் தொழிற்சாலை அமைக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இந்திய மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இது நம் அரசனுடைய ஒரு சாட்சியாக ஸ்ரீபெரும்புதூருடைய வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு உங்க எம்எல்ஏ பாருங்க ஐயா. உங்களுக்கு கிடைத்த எம்எல்ஏவும் சரி, எம்பியும் சரி, அவர்களை பற்றி 2 வார்த்தை பேசுவது என்னுடைய கடமையாக நினைக்கிறேங்க ஐயா. இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையில மிக முக்கியமே குறிப்பாக மக்களுக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லணும். எப்படி தமிழகத்தினுடைய அரசியல் இன்னைக்கு 4 கால்களை நம்பி இருக்கு. லஞ்ச ஊழல், குடும்பாட்சி, சாதி அரசியல், அடாவடித்தனம். இந்த 4 கால்களை நம்பித்தாங்க ஐயா நாற்காலியிலே முதலமைச்சரை அமர்ந்திருக்கின்றார். இந்த 4 கால்களை உடைத்தால் தான் உண்மையான வளர்ச்சி வருங்க ஐயா. குடும்ப அரசியல் உடைக்கணும், லஞ்ச லாவணியத்தை உடைக்கணும், ஜாதி அரசியல் உடைக்கணும், அரசியலே அடாவடித்தனத்தை உடைக்கணும். 4ஐயும் உடைத்தால் மட்டும்தான் the real government, உண்மையான அரசாட்சியை தமிழக மக்கள் பார்க்கிறார். எனக்கு உண்மையான அரசாட்சி நடக்கலைங்க. யாரோ ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அரசியல் நடக்கிறது. ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாட்சி நடக்கிறது. மக்களின் மீது எந்தவித அக்கறையும், அடிப்படையிலே கொஞ்சம் கூட ஏழை மக்களின் மீது ஈரமோ பாசமோ பண்போ காதலோ இல்லாத ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். யார் எப்படி போனா என்ன, என் குடும்பம் நன்றாக இருந்தால் சரி. என்னைக்கு உங்களுடைய எம்எல்ஏங்க ஐயா, தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போட்டியாக ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும் என்றால் உங்கள் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை. அவருக்கு போட்டியாக இருவருக்கு தான் போட்டி, எத்தனை கட்சி மாறலாம் அப்படின்னு. ஐயா, அரசியல்ல கொள்கை கோட்பாடு, அதாவது ஒரு கட்சிக்கே விசுவாசமா இல்லைன்னா மக்களுக்கு எப்படி விசுவாசமா இருப்பான். இந்த எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவரை பாருங்க ஐயா. அரசியல் பயணம் ஆரம்பித்தது புரட்சி பாரதம் முதல் கட்சி, 2வது கட்சி புதிய தமிழகம் 2வது கட்சி, 3வது கட்சி விடுதலை சிறுத்தைகள், 4வது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து கட்சி விரோத நடவடிக்கையாக நீக்கப்பட்ட பிறகு 5வது கட்சியாக திமுக போய் சேர பார்த்தாரு. திமுகவிலே சேர விடவில்லை என்பதற்காக காங்கிரஸ்ல சேர்ந்தார். பாருங்க, இது உங்க எம்எல்ஏ லட்சம். இன்னைக்கு திமுக காரன் ஸ்டாலின் ஐயாவை புகழ்றாங்களோ இல்லையோ, செல்வ பெருந்தகையினுடைய புகழ்ச்சி தான் 23ஆம் புலிகேசிக்கு சமமாக இருக்கும். அந்த அளவுக்கு முதலமைச்சரை 24 மணி நேரம் புகழ்வது மட்டுமே தன்னுடைய வேலை என்பதை நினைத்துக் கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்கு சேவை செய்வது தன்னுடைய வேலை இல்லை என்பதுல உங்களுடைய எம்எல்ஏ தெளிவா இருக்கிறார். இது எம்எல்ஏ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒரு பக்கம். அடுத்து எம்பியை பத்தி பேசவே வேண்டாம். ஏங்கய்யா, TR பாலு அவர்கள் 2 முறை இங்க போட்டிடுறாங்க. யாராச்சும் கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? ஏன் சொந்த ஊர் தஞ்சாவூரில் போட்டிடவில்லை? யாராச்சும் கேட்டிருக்கீங்களா ஐயா? ஐயா, தஞ்சாவூரை முடித்து விட்டு இங்கே வருகின்றேன். தஞ்சாவூர்ல
எல்லா வருடமும் கூட ஏப்ரல் 9 என்கின்ற நாள் கரி நாள், பிளாக் டே. குறிப்பாக மன்னார்குடி பக்கத்துல வடசேரிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா ஏப்ரல் 9 அப்படிங்கிற நாளை பிளாக் டே, கரி நாளாக கொண்டாடுவாங்க. நான் 2-3 ஆண்டுகளாக கேட்கிறேன், ஏங்க கொண்டாடுறேன்? ஐயா, வடசேரி மன்னார்குடியில 2010 டிஆர் பாலு அவர்கள் ஒரு சாராய ஆலை அமைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அதை எதிர்க்கின்றார்கள். உடனே விவசாய பெருமக்களை அழைத்து நம்முடைய தாசில்தார் கூட்டம் போடுறார். கூட்டம் எங்கேயா போடணும்? தாசில்தார் அலுவலகத்தில் கூட்டம் போடலாம், அல்லது விவசாயிகள் நிலத்துல கூட்டத்தை போடலாம். யாராச்சும் சாராய ஆலைக்குள்ள விவசாய கூட்டத்தை போட்டு பார்த்திருக்கீங்களா? தாசில்தார் அவர்கள் யாரெல்லாம் டிஆர் பாலு அவர்கள் சாராய ஆலை கிங்ஸ் கெமிக்கல் கட்டக்கூடாது என்று சண்டை போடுகின்றார்களோ அவர்களை அதே நிறுவனத்திற்கு அழைத்து கூட்டம் போடுறான். தடியடி, விவசாயிகளுக்கு மண்டை உடைப்பு. அதன் பிறகு விவசாயிகள் அங்கிருந்து அடித்து துரைத்து விட்டு தான் இந்த நிறுவனத்தை அங்கே அமைக்கின்றார்கள். ஐயா, அன்னையிலிருந்து மன்னார்குடி வடசேரியில ஏப்ரல் 9 ஒரு ஆண்டு வடசேரிக்கு போனீங்கன்னா கருப்பு நாள். டிஆர் பாலு அவர்கள் அங்க போனார்னா டெபாசிட் வாங்க மாட்டாருங்க ஐயா. அந்த அளவுக்கு மன்னார்குடி தஞ்சாவூர் பகுதியில 2 பையன், ஒரு பையன் சொத்துக்கு பையன், இன்னொரு பையன் அரசியலுக்கு பையன். சம்பாதித்த பணத்திற்கெல்லாம் ஒரு பையன், சம்பாதிக்கக்கூடிய அரசியலுக்கெல்லாம் ஒரு பையன் என்று 2 பையனை அரசியலுக்கு ஒருத்தர், பிசினஸ் ஒருத்தர் வச்சிருக்கார். சமீபத்தில் ஐயா நம்முடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்ட பொழுது டிஆர் பாலு அவருடைய சொத்து மதிப்பீடு பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளியிட்டிருந்தோம். அதில் குறிப்பாக எத்தனை பினாமி நிறுவனங்கள் இருக்கு, அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் அந்த நிறுவனத்தை நடத்துகின்றார்கள் எல்லாம் போட்டிருக்கும். எனக்கும் டிஆர் பாலு அவர்களுக்கும் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என் மேல வழக்கு தொடுத்திருக்கின்றார். மான நஷ்டீடு வழக்கு தொடர்ந்து அந்த கேஸ் போயிட்டு இருக்குதுங்க ஐயா, 2-3 சிட்டி. எதற்காக நான் அதை சொல்றேன் ஐயா? எப்படி தமிழகத்திலே சில மனிதர்கள் தான் நன்றாக இருக்க வேண்டும், தான் அரசியல் இருக்கணும். அவர் 81 வயசுக்கு ஒரு சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி கும்பிடணும். ஆனா அண்ணாமலை கேள்வி கேட்டா அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு திரும்ப கேள்வி கேட்பார். ஐயா, அரசியல்ல இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை போல 5 வருஷம் நீ கொள்ளையடி, எலெக்ஷன் வர்றதுக்கு 3 மாசம் முன்னாடி உன்னை ஊழல்வாதி நான் சொல்லுவேன். ஜெயிச்சு நீ வந்தா முதல் மாசத்துல என் மேல நீ போலீஸ் சைடு அடிக்கணும், அதுக்கப்புறம் 4 வருஷம் மறந்துரு, 5வது வருஷம் நீ ஊழல்வாதின்னு சொல்லுவா. இப்படித்தான் 70 ஆண்டு கால அரசியல் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதை பங்காளிகள், இந்த பங்காளி அரசியலை உடைக்கணும். 2 பங்காளி உட்கார்ந்து கொண்டு என் முதுவ நீ சோரி, உன் முதுவ நான் சோரிறேன், 5 வருஷம் மக்கள் பணத்தை நான் கொள்ளையடிக்கிறேன், 5 வருஷம் மக்கள் பணத்தை நீ கொள்ளையடி என்று தமிழகத்திலே ஊழல் பெருச்சாளிகள் அதிகமாக இருக்கின்றார். இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குதுங்க ஐயா. நீதிமன்றத்தில் நீங்க ஏதோ அண்ணாமலை சொன்னாரு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதே. நீதிமன்றத்தில் இல்லாத 5 பேருக்கு மேல நாம சொல்லியிருக்கோம். 35 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிலைமையை பாருங்க. ஒரு நீதிபதி பொன்முடி அவர்கள் ஊழல்வாதியின் தீர்ப்பு கொடுத்தோன்னே திருமாவளவன் போய் கேட்கிறாரு, இதை பத்தி உங்க கருத்து? திருமாவளவன் சொல்றாரு, நீதிபதி மேல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படி. அடுத்து கம்யூனிஸ்ட் போய் கேட்கிறாங்க, ஏழை மக்கள் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் சொல்றாங்க நீதிபதி சரியில்லை. ஐயா, இன்னைக்கு தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு பெரிய திராவிட கட்சியை சார்ந்து அவர்கள் பேசுகின்ற அதே பொய்யை பேசினால் மட்டும்தான் அவர்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று தமிழகத்தில். அதனாலதான் ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக தனித்து நிற்கின்றோம், உங்களோடு நிற்கின்றோம். உங்கள் ஆசீர்வாதத்தோடு 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல வேலைக்கெல்லாம் நீங்கள் ஊதியம் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களோடு புயல்ல, மழையில, வெள்ளத்துல, காட்டுல, புழுதியில, வயக்காட்டுல, தோப்புல, உங்க ஊர்ல நேரத்தை பார்க்காமல் நம்முடைய தொண்டர்கள் உங்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் ஐயா, உங்களுக்காக நாங்கள் நிற்கின்றோம். தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம். ஒரே ஒரு குடும்பம் இங்கே கோல் வச்சு கொண்டிருக்கின்றார்கள், ஒரே ஒரு குடும்பம். ஐயா, கிட்டத்தட்ட எல்லா பாராளுமன்றத்தையும் முடிச்சிட்டேங்க ஐயா. சென்னையை சுத்தி இன்னும் 2 பாராளுமன்றம் இருக்கு, அவ்வளவுதாங்க ஐயா. 192 கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க ஐயா. எந்த அளவுக்கு தமிழகம் மோசமா ஐயா, ரோட்ல நடக்க முடியாதுங்க ஐயா. நீங்க எல்லாம் இன்னைக்கு 2 சக்கர வாகனத்துல போறீங்க,
ரோட்டில் நடந்து போக முடியும். கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் இந்த யாத்திரை வந்திருக்கும். அங்கங்க நடந்து போக முடியாது. குண்டும் குழியுமாக பறிச்சு பெராண்டி வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண ரோடு போறதுக்கு துப்பு இல்ல. கேட்டா திராவிட மாடல் அரசுன்னு பொய்ய சொல்லி சுத்துறாங்க. இதை தாண்டிங்க ஐயா, இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க ஐயா. முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போயிட்டு நேற்று வந்தாங்க. எதுக்கு என்ன ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா, நான் முதலீடு வாங்குறதுக்காக போனேன். அண்ணே, உலக முதலீட்டாளர் மாநாடு ஏன்னு நடத்துறீங்கன்னா, உலக முதலீட்டாளர் மாநாடு முதலீடு நடத்துறதுக்காக வர்றதுக்காக நடத்துறேன். உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்து 10 நாள்ல எதுக்கு நான் ஸ்பெயினுக்கு போனீங்க? இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்கலீங்க. சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாரு, முதலமைச்சருடைய கையில கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில். அவருடைய பிரஸ் மீட்டை நீங்க பார்க்கணும். தமிழகத்தினுடைய அரசியல் எவ்வளவு அதல பாதாளத்துக்கு செல்கின்றது என்பதை முதலமைச்சருடைய நேற்று காலை பிரஸ் மீட்டை பார்க்கணும். இப்ப அண்ணாமலை என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? மாடு எப்ப குட்டி போடும்? இந்த மாடு பிரெக்னண்டா இருக்குதா? பீகார்ல சிவான்ல நடக்கிற பிரச்சனைக்கு உங்க கருத்து என்ன? பாகிஸ்தான்ல நவாஸ் ஷெரீப் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டாரு? இந்த மாதிரி கடினமான கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும். ஆனா முதலமைச்சர் பிரஸ் மீட் நடத்தினாரா எப்படி இருக்குனாங்க ஐயா? கேள்வி பதில். நேற்று பிரஸ் மீட்டை மட்டும் நீங்க பாருங்க, தமிழக அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்திருக்கணும். ஒரு பிரஸ் நண்பர் கேள்வி கேட்கிறார், உடனே முதலமைச்சர் தொலாவுறாரு. எந்த கேள்வி இது? இவனை எழுதி கொடுத்தத மேல இல்லையே. அவர் கண்ணை மட்டும் பார்க்கணும். என்னடா 7வது கேள்வியை 2வதா கேட்கிறான் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றாரு. ஐயா, 2வது கேள்வி பிரஸ் கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுதே கண் கேள்வியை தேடிக்கொண்டிருக்கிறது. கேள்வியை தேடுது. ஒரு தமிழகத்துல இந்த சேர்ல யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க ஐயா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள், எப்படி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா உட்கார்ந்த சேர், ஓமந்தூரா ரெட்டியார் ஐயா உட்கார்ந்த சேர், ராஜாஜி ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள் அந்த இருக்கையில் அமர்ந்து ஏழை மக்களுக்காக, சாதாரண மக்களுக்காக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்பதை கூட ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கேள்வியை படித்து பதிலை சொல்லும் அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, மொத்தமா ஒரு கும்பல், எந்தவித தகுதி. இன்னைக்கு பாருங்க, இத்தனை பேர் நம்ம நிக்கிறோம். இதை கண்டிப்பா எனக்கு தெரியுங்க ஐயா, நீங்க எல்லாம் 4-5 மணி நேரமாக நிக்கிறீங்க. முதல்ல உங்களோட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு உழைத்து கடை இருக்கும், கடை அடைச்சிட்டு வந்திருப்பீங்க. சகோதரி இருந்தா வீட்டுல சமைச்சிட்டு வந்திருப்பீங்க. சகோதரர் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்திருப்பீங்க, அல்லது சகோதரரும் சமைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வேலை. ஐயா, ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு தகுதி நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு கடைக்கு போய் ஒரு பஜ்ஜி கேட்டா கூட அந்த பஜ்ஜி எண்ணெய் சூடா இருக்கணும், வாழைக்காய பதமா சீவணும், மாவை பதமா கலக்கணும். பதமா போட்டா தான் நாம் அந்த கடையில போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம். ஐயா, இன்னைக்கு அனைத்து இடத்திலும் கூட தகுதி 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 என்கின்ற வார்த்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு வீட்டுல வேலைக்கு இருக்கிறாங்க, கடையில வேலைக்கு இருக்கிறாங்க, 8000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்து 8000 கொடுக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு பஜ்ஜி போடக்கூடிய, வாழைக்காய் பஜ்ஜி போடக்கூடிய அண்ணனுக்கு ஒரு தகுதி எதிர்பார்க்கும். டீ கடையில நம்ம டீ போடக்கூடிய சகோதரன் கிட்ட, ஒரு ஆட்டோக்காரன் நண்பர்கள்ட்ட போய் கேட்கிறோன்னே, இந்த ஊர்ல டீ கடை எங்கன்னு நல்லா இருக்கும்? ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த ரோட்ல. அவர் சொல்ற கடைக்கு தான் போய் டீ குடிப்போம், ஏன்னா அங்கதான் டீ நல்லா போடுவாங்க. ஆனா எந்த தகுதியுமே இல்லாம சன் ஆஃப் எம் கே ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல்ல பல பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஐயா, உங்க பக்கத்து தொகுதியில சுத்தி பாருங்க ஐயா. கள்ளக்குறிச்சி முடிச்சுட்டு வந்தேன். கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி யாருங்க ஐயா? ஒரு அமைச்சருடைய பையன், பொன்முடியினுடைய பையன். வெள்ளூரினுடைய எம்பி யாருங்க ஐயா? துரைமுருகனுடைய பையன். தென் சென்னை எம்பி யாருங்க ஐயா? தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய பொண்ணு தமிழச்சி தங்கப்பாண்டியன். மத்திய சென்னை எம்பி யாருங்க? தயாநிதி மாறன், முரசொலி மாறன் அவங்க பையன். வட சென்னை எம்பி யாருங்க? ஆற்காட்டு வீராசாமியோருடைய பையன் கலாநிதி வீராச்சம். எப்படிங்க ஏத்துக்கணும்? நம்ம குழந்தைகளை மாங்குன்னு படிக்க வைக்கிறோம், டியூஷன் அனுப்புறோம், மெரிட்டுங்கிறோம், நல்லா படிக்கிறோம். 2 மார்க் குறைஞ்சா கூட தாய்மார்கள் வீட்டுல பிச்சை எடுத்துறாங்க. என் வீட்டுல நான் பாக்குறேன். அது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் கோணையா எழுதுன, அது எதுக்கு நேரா எழுதல, அது எதுக்கு சைட்ல எழுதுன, எப்படி உனக்கு ஏ ஸ்டார் போட வேண்டிய இடத்துல ஏன் ஏ வாங்கின? எங்க வீட்டுக்கு போனா அந்த பஞ்சாயத்தை டெய்லி பாக்குறேன். எல்லா வீட்லயும் இது நடக்குது. ஒரு குழந்தை அப்படி வர வேண்டும் என்று நினைக்கின்றோம்.
உங்க குழந்தைகளுக்கு எந்த அரசியல்வாதி காட்டி நீங்க வளர்த்துவீங்க? அதோ பாரு துரைமுருகன் மாமா, அவர்தான் தமிழகத்தினுடைய பெரிய ஊழல்வாதி நம்பர் 1 அப்படி காட்டுவீங்களா? இதே பாரு டிஆர் பாலு மாமா, நம்ம டாஸ்மாக் கடையில் 44% சாராயம் அவர் ஆலையில இருந்து வருது அப்படி சொல்லுவீங்களா? அங்க பாரு டிஆர்பி ராஜா, எந்த தகுதி இல்லாம 3வது தலைமுறையா நம்முடைய தொழில்துறை அமைச்சரா இருக்கு அப்படி சொல்லுவீங்களா? இல்ல உங்க குழந்தை படிக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இங்க பாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் வர்றார் இப்படி சொல்லி வளர்த்துவீங்க. இதே நீங்க வளர்ந்த போது எப்படி வளர்த்துறாங்க? அங்க பாரு காமராஜர் ஐயா, இங்க பாரு சுப்பிரமணியம் ஐயா, இங்க பாரு கக்கன் ஐயா, எப்படி வளர்த்தினார். அந்த குழந்தைக்கு அவர்களை பார்த்து நாமும் அது போல் வளர வேண்டும், நாமும் வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். கக்கன் அவர்களை போல் 2 வேட்டி வைத்திருக்க வேண்டும், காமராஜரை போல இறக்கும் பொழுது 113 ரூபாய் பணம் கையில் இருக்க வேண்டும் என்று நீங்க வளர்ந்த. ஆனா உங்க குழந்தைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள்ல ஒருவரை பார்த்து இந்த மாதிரி நீ வரணும்னு சொல்ற தகுதி ஒருத்தருக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இத்தனை அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், எம்பி இருக்கிறாங்க, ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி என் குழந்தை வரணும், இந்த மாதிரி அரசியல்வாதி. அரிஸ்டாட்டில் சொல்லுகின்றார், சயின்ஸினுடைய ஹையஸ்ட் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறார். நீங்க கெமிஸ்ட்ரி படிங்க, ஜுவாலஜி படிங்க, என்ன வேணாலும் படிங்க, ஆனா சயின்ஸினுடைய உச்சம் என்பது பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல். அரசியலுக்கு நேர் எதுவும் கிடையாது. அதனால்தான் உலகத்தில் எல்லா இடத்திலும் சமுதாயத்திலே மெத்த படித்தவர்கள், கருணை இருப்பவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள், சேவை மனப்பான்மை இருப்பவர்கள் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அரசியலுக்கு போவாங்க. அரசியல் என்பது உச்சபட்சம். ஆனா தமிழ்நாட்டில் கூமட்டை யார் இருக்கிறாங்க, கள்ளச்சாரா யாரு காய்ச்சினாங்க, மணலை யாரு கடத்தினாங்க, கல்வி தந்தைகளாக யார் மாறினாங்க, 70 ஆண்டுகளாக வந்து அந்த அரசியல் நதியை அசுத்தம் செய்து வைத்திருக்கின்றார். இன்னைக்கு அரசியல்னு சொன்னாவே ஒரு குழந்தை முகம் சுளித்து விட்டு வெளியே செல்லும் அளவுக்கு அரசியல் இருக்கு. இதை முழுமையா யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னாங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல் மார்க் கொடுக்கணும், பங்காளி கட்சிக்கு 2வது மார்க் கொடுக்கணும். இருவரும் சேர்ந்து தமிழக அரசியலை சாக்கடையில தள்ளி இருக்கின்றார்கள். சாக்கடையில தள்ளிட்டாங்க. அதை எல்லாம் உடைக்கணுங்க. 2014 மோடி ஐயா எங்கய்யா ஓட்டு போட்டீங்க? நீங்கெல்லாம் ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணுங்க. இவனுக்கு ரொம்ப ஊழல் பண்ணிட்டானுங்க. 10 ஆண்டுகள்ல 12 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு வேண்டாம், மோடி ஐயாக்கு போடணும். 2019 ஏன் மோடி ஐயா திரும்ப போட்டீங்க ஐயா? நல்லா ஆட்சி பண்ணாரு, 5 வருஷம் வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போறாரு, நல்லா இருக்கு. 2024 அதே உங்ககிட்ட கேட்கிறேங்க ஐயா, மோடி அவர்களுக்கு எதிராக இந்திய அரசியல் களத்திலே தலைவர்கள் இல்லை. யார் இல்லை? மோடி அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு அரசியல் களத்தில் யார் இல்லை? ஒரு சர்வே பாருங்க, இன்னைக்கு இந்தியாவுடைய சர்வே, நேற்று டைம்ஸ் நவ் சர்வே, எந்த சர்வே போட்டாலும் என்டிஏ 400 சீட்டுகளோடு என்டிஏ வந்து உட்கார்ந்து. அதுவும் பாருங்க, குறிப்பாக வட இந்தியால எல்லாமே ஸ்வீப். உத்தராகண்ட் ஸ்வீப், குஜராத் ஸ்வீப், சத்தீஸ்கர் ஸ்வீப், டெல்லி ஸ்வீப், கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் ஸ்வீப், எல்லாம் முழுசுக்கு முழுசு ஸ்வீப். ஏனால் அங்க மக்கள் 2 கட்சியை மட்டும்தான் பார்த்திருக்காங்க, பிஜேபி காங்கிரஸ். காங்கிரஸ் வேண்டாம் ஒதுக்கிட்டாங்க. தமிழகத்தில் நீங்க பிஜேபியை பார்த்தா தாங்க ஐயா நீங்க வரையீடு செய்ய முடியும். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து, பாரதிய ஜனதா கட்சி எம்பி ஒரு முறை நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே மதிப்பீடு போட முடியுங்க ஐயா. மதிப்பீடு எப்படி போடுவீங்க? ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தைய பரீட்சை எழுதுறதுக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். 2024 எங்களுடைய அன்பான வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் மதிப்பீடு அளித்து 2024 இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 10:30 மணியை தாண்டி இந்த அளவுக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க நடத்தி காட்டுவீங்க ஐயா. இன்னைக்கு நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எதிர்கட்சிட்ட ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, ஒண்ணுமே இல்லை. 2014 மணிசங்கர் ஐயர் சொன்னார், மோடி எல்லாம் இந்தியாவுடைய பிரதமரா, என்ன காங்கிரஸ் கூட்டத்தில் டீ விற்கட்டும், டீ விற்கிறக்கான இடத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரிங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? அப்படியா சொன்ன அப்படின்னு மணிசங்கர் ஐயா டெபாசிட்டை காலி பண்ணி ஓட வச்சிட்டீங்க. மோடி அவர்களை தனி பெரும்பான்மையில் உட்கார வைக்க. அதன் பிறகு மோடி அவர்களை கேலி பேசி தான் காங்கிரஸ் இன்னைக்கு வரலாறு காணாத தோல்வியை 2019 பார்த்திருக்கின்றார். இன்னைக்கு 2024 ஐயா என்ன சொல்றாங்கன்னா, வடக்கு தெற்குன்னு இந்தியாவை பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்றாங்க, வடக்கு வேறு தெற்கு வேறு, தெற்குல நீங்க காங்கிரஸ் ஓட்டு போடுங்க. ஒரு தேசிய கட்சி ஏதோ ஒரு 40 சீட் கிடைக்குமா 30 சீட் கிடைக்குமா என்ற அளவுக்கு பிரிவினை அரசியலை கையில் எடுத்திருக்கின்றார். ஐயா, தமிழகத்திற்கு
கடந்த 10 ஆண்டு இந்த 2024 சேர்த்து 10,76,000 கோடி ரூபாய் நம்ம பணம் கொடுத்திருக்கிறோம் ஐயா. 13 பக்க வெள்ளை அறிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி அதை வெளியிட்டு இருக்கின்றோம். நீங்க சொல்லுங்க, தமிழகத்திலிருந்து இவ்வளவு வரி கொடுத்திருக்கோம், வரியை தாண்டி பணம் வந்திருக்கு. தமிழகத்திற்கு 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம். ஒரே நேரத்தில் மோடி ஐயா 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காங்க. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் தமிழகத்திற்கு வந்திருக்கு. 56 லட்சம் கழிப்பறையிலிருந்து 39 லட்சம் இலவச கேஸ் அடுப்பிலிருந்து தமிழகத்தை பொறுத்தவரை எங்கேயும் நாம் குறை வைக்கவில்லை. எல்லா இடத்திலும் ஏழை தாயிலிருந்து 46 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கௌரவ தொகையாக எல்லா இடத்திலும் எல்லா மக்களுக்கும் எம்பியே இல்லை என்றாலும் கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை எதையும் பார்க்காம கொடுத்திருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தினுடைய பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டார். யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஐநா சபையில் ஆரம்பிச்சார். திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்க்கின்றேன் என்று உலகம் முழுவதும் எடுத்துட்டு போனார். செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வச்சார். காசி தமிழ் சங்கத்திலிருந்து சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்திலிருந்து நம்முடைய பாரம்பரியத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, காங்கிரசினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி 2004 14 வரை மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுத்த நிதி 30 லட்சம் கோடி. உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க ஐயா, யாரு மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்க. 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது கூட்டணி ஆட்சியில ஒரு மாநிலத்திற்கும் அந்த நிதியை மொத்தமா சேர்த்து பார்த்தா 30 லட்சம் கோடி. 10 ஆண்டுகள்ல நாம் மாநிலத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 100 லட்சம் கோடி. 3 மடங்குக்கு மேல இந்த 10 ஆண்டுகள்ல மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு மோடி ஐயா அதிகமாக கொடுத்திருக்கின்றார். தமிழகத்திற்கு மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஐயா. எல்லா மாநிலத்தையும் எடுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்முடைய தமிழகத்திற்கு வந்திருக்கு. ஆனா இவர்கள் ஊழல்வாதிகளாக இருக்கின்றார்கள். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுங்க வந்தா கூட பணம் கேட்கிறாங்க. 30% கமிஷன் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர்ல எந்த ஒரு புதிய தொழிற்சாலை நீங்க ஆரம்பிக்க முடியாது. ஏதோ ஆப்பிள் நிறுவனம் பேர் பெருசா இருக்கலாம் தப்பிச்சுட்டான். மற்றபடி எந்த நிறுவனம் மோடி ஐயாவை பார்த்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தா எல்லோரும் 30% கமிஷன் கொடுத்துதான் தமிழகத்தில் எப்படி முதலீடு வரும்? தமிழகம் நாம ஜனவரி மாசம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறோம். 6,60,000 கோடி ரூபாய் வந்துச்சுங்க ஐயா. 2 நாள் பாத்தீங்கன்னா திமுக கார திராவிட மாடல் ஆட்சி கிடைத்த பெருமை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய மகிமை 6,60,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வந்திருக்கு. நான் சொன்னேன் ரொம்ப பேசாதீங்க, நான் பேச வேண்டி வரும், அமைதியா இருக்கு. 2 நாள் பேசிக்கொண்டே இருந்தார். 3வது நாள் பத்திரிகையாளர் சந்திப்பை அழைத்து நாங்கள் சொன்னோம், உத்தரப்பிரதேசல 2023 பிப்ரவரியில யோகி அவர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திய பொழுது தமிழகத்திற்கு எப்படி 6,60,000 கோடி வந்துச்சோ உத்தரப்பிரதேசத்துக்கு 33 லட்சம் கோடி ரூபாய் வந்துச்சு. தமிழகம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி முடித்த பிறகு 3 நாள்ல குஜராத் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. நமக்கு வந்தது 6,60,000 கோடி, குஜராத்துக்கு வந்தது 26 லட்சம் கோடி. ஐயா நீங்க பாத்து பணம் எங்க போகுதுன்னு பாத்துங்க. பணம் எங்கே நல்ல அரசியல் இருக்குதோ அதை நோக்கி பணம் போகுது. ஒரு முதலீட்டாளர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போடுறான்னா 30% டிஎம்கேக்கு ஓசியில கொடுக்கறதுக்காக அவன் தமிழ்நாட்டில் கம்பெனி ஆரம்பிப்பான். எந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, எந்த இடத்துல ஆட்சி லஞ்ச ஊழல் இல்லாம இருக்கு, எந்த இடத்துல வேகமாக அரசு வேலை செய்கிறது, பணம் அதை நோக்கி செல்கிறது. உத்தரப்பிரதேசம் நோக்கி இந்தியாவில் அதிகமான பணம், 2வது குஜராத்தை நோக்கி அதிகமான பணம். இதற்கு நாங்கள் பொறுப்புங்களாங்க ஐயா? பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பா? மோடி அவர்கள் பொறுப்பா? எல்லா மாநிலங்களும் உலகத்தில் இருக்கிற கம்பெனியை கூப்பிடுறாங்க. அந்தந்த நிறுவனம் எந்த மாநிலம் அவர்களுக்கு சரியாக இருக்கும் என்று ஆராய்ந்து பணத்தை போடுறாங்க. ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 50 ஆண்டுகளாக பொருளாதாரத்திலே 2வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. மகாராஷ்டிரா முதல் மாநிலம், 2வது தமிழ்நாடு. போன மாதம் 2வது இடத்தை உத்தரப்பிரதேசம் பிடித்திருக்கிறது, தமிழகம் 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்னும் 3 ஆண்டுகள்ல கர்நாடகா 3வது இடத்தை பிடித்து தமிழகம் 4வது இடத்துக்கு வரும். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுடைய ஆட்சியிலே தேய ஆரம்பித்து விட்டது. தேயுதுங்க ஐயா. நம்முடைய குழந்தைகளுக்கு நமக்கு கிடைத்த தமிழகம் அவங்களுக்கு கிடைக்காது. சாலை வசதி இப்படித்தாங்க ஐயா இருக்கும். தெருவிளக்கு போட மாட்டான். எல்லா இடத்துலயும் லஞ்ச ஊழல், கல்வி தரம் குறைவா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் படிச்சீங்கன்னா மேல இருந்து கீழே ஒழுகும். டாஸ்மாக் கடை உலகம் ஊர் முழுவதுமே இருக்கும். எங்கே பார்த்தாலும் குடித்து விட்டு யாராச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க.
டாஸ்மாக் கடை பக்கத்துல ஒரு சகோதரி நடந்து கூட போக முடியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அப்படி இருந்துச்சுங்களாங்க ஐயா? கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருந்துச்சுங்க ஐயா? எப்படி சிறப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குதுங்க ஐயா? அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற மாநிலங்கள் வேகம் எடுத்து விட்டார்கள். திராவிட கட்சிகள் குடும்ப ஆட்சியில தமிழகத்தினுடைய வேகம் குறைய ஆரம்பித்து விட்டது. அதனால் இளைஞர்களை இது பெருசா பாதிக்கும். இன்னும் 15 ஆண்டுகள்ல இதனுடைய பாதிப்பு தெல்ல தெளிவாக நம்முடைய இளைஞர்களுக்கும் இன்னைக்கு யாரு ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு தெளிவா தெரியுங்க ஐயா. இன்னைக்கு காப்பாற்றணும். இன்னைக்கு நாம் பிஜேபி தமிழகத்துல களத்தில் இறங்கினாவே சரி பண்றதுக்கு முழுமையாக 5 ஆண்டுகள் வேணுங்க ஐயா. முழுமையா நமக்கு சரி பண்றதுக்கே 5 வருஷம் வேணும். ஊழல் அரெஸ்ட் பண்ணி, கரப்ஷனை பிக்ஸ் பண்ணி, டாஸ்மார்க்கை சரி பண்ணி, இந்த மாதிரி ஒரு இடத்திலும் கை வச்சு ஒரு விஷனை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை சரி பண்ணி, கல்வியை சரி பண்ணி, அடிப்படை சுகாதாரத்தை சரி பண்ணி, வேலை வாய்ப்பை சரி பண்ணி, ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய திட்டங்கள் முறையாக செல்லக்கூடிய சரி பண்றதுக்கு நமக்கு 5 வருஷம் வேணுங்க ஐயா. 5 வருஷம் அந்த அளவுக்கு அழித்து வைத்திருக்கின்றார். எந்த ஐடியாவும் கிடையாது முதலமைச்சர். ஒரு மீட்டிங்ல பொம்மை மாதிரி உட்கார்ந்துக்கிறார். ஐயா போட்டோ எடுக்கிறாங்கன்னா அப்படி திரும்புவார். ஐயா இந்த பக்கம் போட்டோ எடுக்கிறாங்கன்னா திரும்புவார். இதை தவிர ஒரு முதலமைச்சர் ஒரு மீட்டிங்ல வாய் திறந்து பேசின வீடியோ நீங்க யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? அல்ல துண்டு சீட்டு இல்லாம ஒரு திருமண விழாவில் பேசினதை பார்த்திருக்கீங்களா? இல்லை. இவர்தான் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு பக்கத்துல முதலமைச்சர் எப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. அடுத்து அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. இவங்க எல்லாம் இன்னும் எங்க கொண்டே தமிழ்நாட்டில் நிறுத்த போறாங்களோ? ஐயா இதை மாற்ற வேண்டும். நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயம். இதை செய்யலினா நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் பண்றோம் ஐயா. இவங்களை வீட்டுக்கு அனுப்பல, தமிழக அரசியலை மாற்றவில்லை, திராவிட அரசியலை வேரோடு சாய்க்கவில்லை, மோடி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நாம் மிகப்பெரிய தவறு பண்றாங்க ஐயா. மிகப்பெரிய தவறு. அதனால் நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை. குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர்ல டி.ஆர். பால் அவர்கள் இந்த முறை மறுபடியும் நிக்க வருவார். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒரு அமைச்சர் ஆயிரலாம். ஐயா 2004 9 வரை ரோடுவேஸ் மினிஸ்டரா டி.ஆர். பால் இருந்தார். அவர் அடிச்ச கொள்ளைய பார்த்து அது வரைக்கும் இந்தியால ஒரு அமைச்சர் அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கல. மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, 2009 மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்த பொழுது கருணாநிதி அவங்ககிட்ட மன்மோகன் சிங் சொல்றாங்க, யாருக்கு வேண்டுமானாலும் மந்திரி கொடுக்கிறேன், ஆனா டி.ஆர். பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். மன்மோகன் சிங் அவர்கள் வாயை திறந்து பேசினது அப்பதான். நிறைய பேசினாரா இந்தியா தப்பிச்சிருக்கும். யாருக்கு வேண்டுமானாலும் அமைச்சர் கொடுக்கிறேன், டி.ஆர். பாலுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். 2009 அமைச்சரவை மறுக்கப்பட்டவர் டி.ஆர். பால். அடிச்ச கொள்ளை அப்படி. இன்னைக்கு காஞ்சி போன மாடு வக்கிப்புல பார்த்தா சும்மா இருக்குங்களா? ஆசையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாச்சும் இந்தி கூட்டணி வந்துடும், அது எப்படியாச்சும் நம்ம அமைச்சர் ஆயிரலாம். ஐயா நீங்கள் அதை விடக்கூடாது, கனவுலும் விடக்கூடாது. அவன் கனவுல கூட யோசிக்க கூடாது. நிஜத்தில் நடக்க போவது கிடையாது. 400 தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள், உறுதியாக நமக்கு தெரியும். ஆனா கனவுல கூட உங்களுக்கு ஆசை வந்துடக்கூடாது. அதை நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஆரம்பிக்கணும். எந்த தொகுதியில, எந்த மண்ணில. ஐயா நீங்க பாருங்க ஐயா, நாம பிஜேபிங்க ஐயா, நம்ம காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலையாளிகளை உறக்க எதிர்த்து பேசுறது யாருன்னா பிஜேபி இல்லைங்களாங்க ஐயா. கொலையாளி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற கட்சி பிஜேபி. ஏன்னா நாட்டினுடைய இறையாண்மையை பத்தி பேசுறோம். நாட்டினுடைய பிரதமர் 1008 பிரச்சனை இலங்கையில் இருக்கட்டும், ஒரு பிரதமரை கொலை செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இது பாரதிய ஜனதா கட்சி. இறந்து போனது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர். காங்கிரஸ் கட்சிக்காரன் போய், எங்க நீங்க கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர் போய் அந்த விடுதலை பெற்ற குற்றவாளியை போய் கொஞ்சி குழாவுறா, அதெல்லாம் பரவாயில்லைங்க, அது அப்படியே ஓகேங்க, அதெல்லாம் எங்க பேசுறீங்க. ஒரு இந்து இறையான் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி, தேசியம் என்கின்ற பெயரை வச்சிருக்கிற கட்சி, இந்த மண்ணில் அந்த மாபெரும் வரலாற்று தரவு நடந்த ஒரு மண் ஸ்ரீபெரும்புதூர். ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அரசியலே 1000 விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமரின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று நினைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கொஞ்சி குழாயிட்டு இருக்கிறாங்க ஐயா, கொஞ்சி குழாயிட்டு இருக்காங்க. அது கூட்டணி தர்மமா? எப்படியாச்சும் அப்படியே ஒன்னா இருக்கணும். என்ன கேவலப்படுத்தினாலும் அந்த கூட்டணியில் இருக்கணும். சமீபத்தில் ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், இந்த முன்னாபா எம்பிபிஎஸ் ஐயா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு டைலாக் வரும்.
அந்த ஆனந்த்னு ஒரு கேரக்டர் இருப்பார் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் படுத்துக்கிட்டு தூங்கிட்டே இருப்பார். அப்ப திடீர்னு கமலஹாசன் ஐயா கேட்பாரு, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சா அப்படின்னு. இந்த காங்கிரஸுக்குங்க உயிர் வர்றது எப்பன்னா எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. அந்த சப்ஜெக்டுக்கு என்னது எலெக்ஷனா, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்களாமா, எல்லாம் வாங்க வாங்க சீட்டு கேட்கலாம். அதுவரை கும்பகர்ணனை போல 4.5 ஆண்டுகள் தூங்குவாங்க. ஏதாவது தமிழ்நாடு பிரச்சனையை பேசி பார்த்துருக்கீங்களா? சென்னை வெள்ளத்துல போய் மக்களுக்கு ஒரு பிரெட்டோ டீயோ ஒரு பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தாங்களா? தென் தமிழக வெள்ளத்துல போனாங்களா? எங்கேயும் எதுவுமே செய்யவில்லை. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரை அந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வருவதே எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதனால் நீங்க எந்த காரணத்திற்கும் காங்கிரஸ், இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் நீங்கள் ஆட்சிக்கு எந்த காரணத்திலும் விடக்கூடாது. அதை நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் இந்த மண்ணிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த வரலாற்று பிழையை நாம் அரசியலை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு வைத்துவிட்டு இந்த அற்புதமான யாத்திரைக்கு நேரமாக இருந்தாலும் கூட எங்களோடு பங்கெடுத்து இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நேரமாகிக் கொண்டிருக்கிறது, 11 மணி ஆகிக் கொண்டிருக்கிறது. காவல்துறை நண்பர்களும் கூட பத்திரமாக அவங்களுடைய பணியை செய்யணும், அவர்களுடைய நேரத்தையும் அதிகமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் KS பாபு அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அவர் நன்றியை தெரிவித்து, நம்முடைய மாநில செயலாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, யாத்திரை பொறுப்பாளர் மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில பொதுச்செயலாளர் பொன் பாலகணவி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தினுடைய பார்வையாளராக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளராக இருக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கர் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடந்திருந்தாலும் கூட சமீபத்தில் அவருடைய தாயார் இறைவனை சேர்ந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த யாத்திரையில வந்து பாரதிய ஜனதா கட்சி எனக்கு முதன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டன் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய முன்னாள் MLA இந்த பகுதியில கடுமையாக உழைக்கக்கூடிய அன்பு சகோதரி பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் காயத்ரி தேவி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் ஜம்பேடை சங்கர் அவர்கள், எல்லம்மாள் அவர்கள், வெங்கிட் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, பொதுச்செயலாளர் பார்த்தசாரதி செல்வமணி சகோதரர் நன்றிகளை தெரிவித்து, பொருளாளர் முருகானந்தம் நன்றிகளை தெரிவித்து, செயலாளர் டிஜிட்டல் ஸ்ரீதர் அமர்நாத் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் விநாயகமூர்த்தி, செந்தில்குமார், மோகன சுந்தரம், சண்முகராஜா, ராஜரத்னம், ஜீவா செந்தில் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்களாக வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், குழந்தைகளோடு வந்திருக்கிறீங்க, நேரத்தை பொருட்படுத்தாமல் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு இளைஞர் பட்டாளத்திற்கு, குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். 2024 சரித்திர தேர்தலுங்க ஐயா. மோடி ஐயா உட்கார வைக்கணும், 400 MP தாண்டி உட்கார வைக்கணும். ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து நீங்க MP அனுப்ப வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜாரத் அன்னையின் புகழ். பாரத பிரதமருடைய மக்கள் நல திட்டத்தினுடைய பயனாளிகளை இப்ப